அப்படிதான். என்கிட்ட மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. அதுவும் எப்பயாச்சும். அம்மாவை சுத்தமா பிடிக்காது. திட்டிக்கிட்டே இருப்பாரு. இதுல திட்டுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயும் வெளியவே கூட்டிட்டு போக மாட்டாரு தெரியுமா? இப்பதான் கோயில்னு சொல்லி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை அப்பா அம்மாவை வெளியில இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்டா எதிரே, ஏன்டா அந்த பிள்ளை இப்படி சொல்லிக்கிருக்கு? சிரிச்சுக்கிட்டு நல்லா கலகலன்னு தான்டா இருக்காங்க. அப்படி என்ன பிடிக்கலையா அந்த அக்காட்ட அவருக்கு? என்ன சொல்லி அனுப்பிடுங்கண்ணே. இனிமே எங்க அக்காவை திட்டினா நாங்க கேட்போம்னு சொல்லி அனுப்பிடுங்க. கண்டிப்பா. மாமா, நீங்க என் அப்பாவோட ரிலேட்டிவ் தானே? எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் இல்லல்ல, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏமா யாரோட சொந்தமா இருந்தா என்ன? நாங்க நியாயத்து பக்கம் மட்டும்தான் இருப்போம். ஆமாம்மா, உங்க டாடி கிட்ட சொல்லி வை. இனிமே அக்காவை ஏதாவது சொன்னாருன்னு வச்சுக்கியேன், மாமனுக்கு 3 பேர் வந்து கேப்போன்னு சொல்லி வை. என்ன 4 பேர்னே? சாரி, உன்னை சேர்க்கலடா. அவங்க 3 பேரும் தான் மாமா, நீங்க கண்ணன் தான். ஏப்பா இனியா, நல்ல பொறுப்பான பிள்ளையா இருக்கியப்பா. இங்கதான் மாமா அப்படி, எங்க வீட்ல எல்லாம் அப்படி கிடையாது. ஓ அப்படியா? ஏன்டா எதிரே, பொம்பளை பிள்ளைய வீட்டில் அதிகமாக இருந்தாலே வீடு ஒரு மாதிரி கலகலன்னு தான்டா இருக்கு. இப்போ பார்த்தீங்கள, நம்ம வீட்டில் இன்னும் 2 பேர் கூடுதலாக வந்தோன்னே சிரிப்பும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கு வேறு. ஏன்டா கண்ணா? இதுக்கு தான் நல்லதா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்றது. காலகாலத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு பொண்ணு கூடுதலா இருக்கும்ல இங்க. டேய், என்ன பேச்சு? எப்படி கேட்ச் பிடிச்சேன் பாத்தியா? இருக்கான் பாரு, நீ இருக்கியடா. ஏன்டா எதிரே, இட விஷயமா இன்னைக்கு மேடம் வருவாங்கல்லடா, அவங்ககிட்ட நம்ம என்னடா சொல்றது? இல்லடா, காலையில் அவங்கள பார்க்க முடியாது நம்ம சொல்லியிருந்தோமே. மூர்த்தி, இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேட்க முடியாதா? அம்மா, அதெல்லாம் முடியாதும்மா. அவங்களே பாவம் நம்மளுக்கு அவ்வளோ குறைச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் குறைச்சி கேட்டோம்டா சங்கடமாகி போயிருமா. ஆமாம்மா. அண்ணா, நாளைக்கு ஒரு அட்வான்ஸை கொடுக்குறோம்னு சொல்லிடலாமாண்ணே? அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கறதா இருந்தா கொடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நாளைக்கு 10 மணிக்கு மேல கொடு. சரிங்கம்மா. ஏண்டா, அப்போ அவங்க வந்தால் சொல்லிடலாமா? நாளைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பேசி முடிச்சிடலாம்ட்டு. ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துடலாமாடா? சரிண்ணே, சரியா இருக்கும். கொடுத்துருவோம்ண்ணே. சரிடா, அப்போ ஒன்று பண்ணுவோம்மா, இப்போ கூட பார்த்து பேசிட்டு வந்துடுவோம்மா. நீங்கள் வர்றீங்களா? கிளம்புவோம்ண்ணே. போகலாம். வரேம்மா. வரமா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா வரேம்மா, நீங்கள் தனத்துக்கிட்ட சொல்லிடுங்க. போயிட்டு சொல்லிடுறேன் மூர்த்தி. சரிம்மா. டேய், கல்யாண கனவு வேண்டியது தெரியாத? கனவுல கூட கல்யாணம் கிடையாதா? மூர்த்தி போற விஷயம் நல்லபடியா முடியணும் கடவுளே. சாரி, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. Wow, you are looking so beautiful. Thank you. ஹோம்லியா இருக்க, ரொம்ப அழகா இருக்க.
ஏ ராதிகா, நம்ம லைஃப்ல நீயும் நானும் மட்டும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் இல்ல? அது சரி. நான் தான் டைவர்ஸ் வாங்க போறேன், நீங்க இல்ல. உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ம், இருக்கட்டும். அதுக்காக உன்னை விட்டு போக முடியாதுல்ல? ம், இது அப்புறம் பேசலாம். இப்ப கிளம்பலாமா? யா, யூ ஆர் ரைட். ஓகே, இப்போ எங்க போய் மீட் பண்ண போறோம்? நம்ம இடத்துல தான். நீங்களும் இடத்த பார்த்த மாதிரி இருக்கும்ல? ஓகே. அவங்களுக்கு ரொம்பலாம் டைம் கொடுக்க வேண்டாம். சொன்ன அமௌண்ட்டுக்கு தானே கொடுக்க போறோம். உடனே கேஷ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அந்த ஜனார்தனன் அவருக்கே இடத்த சேல் பண்ணிடலாம். ஓகே? ம், ஓகே. ராதிகா, உனக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. ம்? இங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க கூடாது. இத பாரு, நமக்கு வேலை முடியணும், அவ்வளவுதான். ம். அதான் நீங்க இருக்கீங்களே, கரெக்டா பேசிடுவீங்க. அப்புறம் என்ன? ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ அமைதியா இருந்தா போதும். ஓகே, ம். போலாமா? ராதிகா, ஏன் வண்டியிலே போயிடலாம். உன் வண்டி இங்கே இருக்கட்டும். ஓகே, ஷூர். வா போலாம். இந்த மரணத்துக்கு யார் காரணம்? ஆ? என்னங்க? என்னமோ இந்த மரணத்துக்கு யார் காரணம்னு போட்டிருக்காங்க, என்னன்னு பாருங்க. என்ன காரணமா? ஏய், அது காரணம்டி. ஐயோ, காலை விட்டுட்டியா? அப்படியா? கண்ணாடியை போட்டு பண்ணிட்டி. போங்க, ஆளை எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது. ஆத்தியார் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. ஆமா, சும்மா இருங்க. பாமா, தாத்தா. இந்த மரணத்திற்கு ஜெனி, மதியானத்துக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா? இல்ல வேண்டாம். செல்வி அக்கா சமைக்கிறாங்க, கூட நானும் இருக்கேன். சாப்பாடுலாம் எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம். ம். டேய், சாம்பார் நான் வச்சுட்டேன்டா. ஆமாண்டா, அதிசயமா உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சு உன் பாட்டி அடுப்பாங்கரையில போய் அடுப்பு பத்த வச்சிருக்கா. ம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இந்த வீட்ல நான் சமைச்சதே இல்லையா? பாக்கியாவுக்கு 3 பிரசவம் நடக்கிறப்பவும் நான் தானே சமைச்சேன். அவளுக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்தப்ப கூட நான் தானே சமைச்சேன். என்ன, இதெல்லாம் ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பியா? ஆ, இருக்கும் இருக்கும். ம். வெளியே கார் சத்தம் கேக்குதே. ஒருவேளை பாக்கியாவும் கோபியும் வந்துட்டாங்களோ? அவங்க எப்படி பாட்டி வருவாங்க? அம்மா இப்பதானே போன்ல பேசினாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. இது என் டாடியோட கார் சவுண்ட் மாதிரி இருக்கே. உங்க அப்பாவோட கார் சத்தம் அப்படி கேட்டுடுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு கேக்கும். நான் என் டாடியோட கார் சவுண்ட கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அட, பாரு. பிரில்லியன்ட்ங்க நீங்க. வாங்க வாங்க. மம்மி, ஜெனி, டாடி, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க அங்கிள். வணக்கம் வாங்க அங்கிள். வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா வாங்க, இருக்கு. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன கரும்பு பையமா வந்திருக்கீங்க? கடைக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, பொங்கல் வருது இல்ல, பொங்கல் சீர் கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். மம்மி, இது என்கிட்ட சொல்ல கூட இல்ல. ஆ. நீங்க பொங்கல்லாம் கொண்டாடுவீங்களா? ம். பரவாயில்லையே. பொங்கல் எல்லாரும் கொண்டாடுறது தானே. நாங்களும் தமிழர்கள் தான், கொண்டாடக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க மதத்துல பொங்கல்லாம் கொண்டாட மாட்டீங்களே? அப்படிலாம் இல்லம்மா, சர்ச்சில் கொண்டாடுவோம். ஓ. ஆனா பொங்கல் சீர் கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இருந்தாலும் நீங்க கொண்டு வந்துட்டீங்களே. உங்க வீட்ல அந்த பழக்கம் இருக்கும், அதை நாங்க மதிக்கணும்ல. ஆ. நல்ல விஷயம் தானே.
ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். மஞ்சள் கொத்து கொண்டு வந்தீங்களா? அச்சச்சோ, அத மறந்துட்டோமே. பரவாயில்லம்மா. பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க இதை கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஆண்டி எடுத்துக்கோங்க. என்ன Thank you. இதெல்லாம் நீ எடுத்துட்டு வர? பரவாயில்ல அங்கிள், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. எழில், ஆ? ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, டாடி மம்மி வந்ததுல நான் கூட மறந்துட்டேன். பரவாயில்லங்க, அங்கிள் ஆண்டி தானே. எங்க அவங்கள காணோம்? அம்மா வெளியில போயிருக்காங்களா? ம். மம்மி, உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஆண்டி, இனியா, அங்கிள் எல்லாரும் குன்னக்குடி போயிருக்காங்க. ஓஹோ. ஓ, குன்னக்குடியா? ஆமா டாடி. ஓஹோ. கோபிக்கு ஆபீஸ் வேலை இருந்துச்சு, அவன் குன்னக்குடி போறேன்னா. பாக்கியாக்கு அங்க கோயில் வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு, அதான் பாக்கியா, கோபி கூட இனியாவும் போயிருக்கா. ஓ, அவங்க வரத்துக்கு 2-3 நாள் ஆகுமா? இல்ல, நாளைக்கு வந்துருவாங்க. ம். அங்கிள், நீங்க மும்பை போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல, போன வீக் எண்டு பிளான் பண்ணது, போக முடியல. இந்த வீக் எண்டு தான் நான் பிளான் பண்ணணும். ஓகே ஓகே. அவங்க பொங்கலுக்கு வந்துருவாங்கல்ல? ஆ, 2 நாள் தானே இருக்கு. மம்மி, பொங்கலுக்கெல்லாம் ஆண்டி இங்க வந்துருவாங்க. அவ நேத்து காலையில தான் போனா. அவ இல்லாம ஒரு நாள் எங்களால சமாளிக்க முடியல. அப்படியாம்மா? முடியல. அவ எப்ப வருவான்னு இருக்கு. ஆண்டி இங்க இருக்கும்போது பாட்டி அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டி இப்ப இங்க இல்லன்ன உடனே பாட்டியால அதை பொறுக்க முடியல. இல்ல பாட்டி? அவங்க 2 பேருமே அப்படித்தானம்மா. யாரை திட்டினாலும் அது ஈஸ்வரி தான் திட்டணும். வேற யாரையும் திட்டுறது ஈஸ்வரிக்கு பிடிக்காது. சும்மா இருங்க. இப்ப அவங்க இல்லன்னா சமையல யார் பாத்துக்கிறது? அப்படியே ஜெனி பாத்துக்க போதுன்னு பயந்துட்டீங்களா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்திக்கு முழுக்க பாக்கிய பண்ணி வச்சுட்டு தான் போனா. இன்னைக்கு செல்வி சமைக்கிறா, நான் அவளுக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன். நீங்க உங்க மகளுக்கு தான் ஒன்னும் சொல்லி கொடுக்கலையே. என்ன ஜெனி, இன்னுமா நீ கத்துக்கல? முன்னாடி விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்றா. மரியம், வீட்டில் பெரியவங்க நீங்க இந்த பொங்கல் சீரை வாங்கிக்கணும். சந்தோஷம். என்னங்க, வாங்கிக்கங்க. பொங்கலுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு தெரியும். நாங்க செழியனுக்கும் ஜென்னிக்கும் மட்டும் எடுத்திருக்கோம். மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், யாருக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியல. அதனால இந்த பணத்தை நீங்க ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு வாங்கிக்கணும். இல்ல இல்ல ஐயோ, இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வாங்கிக்கங்க. பொங்கல் சீர்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லங்க, ஜென்னிக்கு கல்யாணம் ஆகி முதல் பொங்கல். எல்லாருக்கும் நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. தயங்காதீங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ். நீங்க உங்க மருமகன்ட்டே கொடுங்க. நீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ அங்கிள். சரி, உட்காருங்க. உட்காருமா. பொங்கப்படி கொடுத்துட்டு போன கையோட விட்டுறக்கூடாது. நீங்க 2 பேரும் பொங்கலுக்கு வரணும். எப்படி? நீங்க எல்லாரும் நியூ இயர்க்கு வந்தீங்களே, அந்த மாதிரியா? ஐயோ, குத்தி காட்டுறீங்க பாத்தீங்களா? இங்க இருந்து கிளம்பணும்னா மொத்தம் 7 பேர் கிளம்பணும். 7 பேர்ல ஜெனியோட சேர்த்து 8 பேரு. ஆனா இங்க என்ன, நீங்க 2 பேர் வந்தா போதும்ல. அவசியம் வரணும்.
சாப்பிடுங்க. ம். அண்ணே நம்மளால் அதிகபட்சம் எவ்வளோ டைம் கேட்க முடியுமோ கேட்போண்ணே. அவங்க வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் கேட்போம். ஆமாடா கதிரு, நானும் அத்தாண்டா யோசிக்கிறேன். ஒன்று பண்ணுவோம்டா, 3 மாதம் டைம் கேட்டு பார்ப்பான். 3 மாதன்றப்ப கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முடியாதுன்னு சொன்னால் கூட ஒரு 2 மாதத்துக்கு கூட ஒத்துக்க மாட்டாங்களா? அப்புறம் பேசிக்கிடுவோம். இந்த இடம்தான். ஓகே. அண்ணே, ம் அங்க பாருங்க. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு, வெயிட் பண்றாங்க. அப்படியா? போலாம். ராதிகா, இவங்கள உன்னோட இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஏன்? ஆ, இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். இப்ப இவங்க பார்த்தா நம்ம பாக்யாவோட வந்திருக்கிறது எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட சொல்லிடுவாங்களே, என்ன பண்ணலாம்? என்னாச்சு கோபி? இறங்குங்க. சாரி ராதிகா, நான் உங்ககிட்ட காலையிலே சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். வந்த அவசரத்துல மறந்தே போச்சு. எனக்கு ஒரு ஜூம் கால், வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. நான் பேசியே ஆகணும், இம்பார்ட்டன்ட் பேங்க் கிளைண்ட்ஸ். நீ ஒன்று பண்ண, நீ இறங்கி போய் உங்ககிட்ட பேசிட்டு நான் அந்த காலை முடிச்சுட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். கோபி, சாரி ராதிகா, ப்ளீஸ், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ 10 minutes, நான் வந்துடுறேன். ஓகே. தேங்க்ஸ் ராதிகா, ஐம் ரியலி சாரி. டேய், காரில் போகிறது கோபி மச்சான் மாதிரி இல்லை? யாரா சொல்றீங்க? காரு கிராஸ் ஆகி போச்சுலடா. ஆமா. அதில் கோபி மச்சான் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ணே, அவர் என்ன இங்கே வர போறாரு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. மொத்தம் பார்க்குறப்ப அவர் மாதிரி தான் இருந்தார். வாங்க வாங்க. வணக்கம். யோசிச்சு முடிவெடுத்துட்டீங்களா? யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, இந்த இடத்த நாங்களே வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன உதவி, கொஞ்சம் டைம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எவ்வளோ டைம்? ஒரு 3 மாதம் கொடுக்க முடியுங்களா? ஐயோ, அவ்வளோ டைம் எல்லாம் அதிகமாச்சே. நான் தான் சொன்னேன்ல, நான் சென்னையில வீடு வாங்கணும். அதுக்கு எனக்கு பணம் உடனே தேவைப்படுது. இல்லை, நாங்களும் இந்த விஷயத்தை உடனே எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் பணம் கொடுக்கறது கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்தையும் எங்களால் விட முடியலைங்க. தயவு செஞ்சு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த உறுதியாக நாங்களே வாங்கிக்கிறோம். ஆமாங்க, நீங்கள் விற்கிறத தடுக்கிறதுக்காக நாங்கள் டைம் கேட்கல. இப்போ நாங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றோம். கண்டிப்பாக 3 மாதத்தில் நாங்கள் முடிச்சிருவோம். நீங்கன்றதுனால தான் நான் 2 லட்சம் ரூபாய் குறைச்சு பேசினேன். அதையும் தாண்டி 3 மாசம் டைம் கேட்டீங்கன்னா எப்படி? இல்லை, 3 மாதங்கிறது நாங்கள் அதிகபட்சமாக கேட்குற டைம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவோம். இல்ல, என் அவசரம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியாமலாம் இல்லைங்க, புரியுது. தம்பி கதிர் சொன்ன மாதிரி பணம் சீக்கிரமே கிடச்சிருச்சுண்டா 1 மாதத்துலேயே கூட கொடுத்துரும். இது எல்லாத்துக்கும் பணம் திடீர்னு தேவைப்படுறதுனால கொஞ்சம் பேங்க்ல லோனுக்குன்னு போட்டு தான் ரெடி பண்ணணும். அதுக்காகத்தான் 3 மாதம் டைம் கேட்டேன்.
சரி, சீக்கிரம் முடிக்க பாருங்க. ஒரு மாசத்துல முடிச்சிருவீங்கன்னு நானும் நம்புறேன். கண்டிப்பாக முடிச்சிருவோங்க. சீக்கிரம் முடிஞ்சா எங்களுக்கு நல்லது தானே. இப்போதைக்கு அட்வான்ஸ் மாதிரி எதுவும் பே பண்ண முடியுமா? அது உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைனா எனக்கும் தெளிவு இல்லாம இருக்கும். கண்டிப்பாக காலையில் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் ரீஸு கொடுத்தது ஒரு 3 லட்ச ரூபா இருக்குல்லங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா கணக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. அதுவும் சரிதான். மீதி 18 லட்சத்தை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ வாங்கிக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ஏண்ணே, பணத்தை கொடுக்கறத பற்றிலாம் யோசிக்காதீங்க, கொடுத்துருவோம். என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க டிலே பண்ணிடாதீங்க. ஆமாம், ஐயோ கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க. சரி, இந்த வேலை முடிஞ்சிட்டா நானும் கிளம்பிடுவேன். அதுக்காக தான் வந்தேன். ஒரு சின்ன உதவி, நாளைக்கு வீட்டில் வந்து பணம் வாங்கிக்கிற முடியுமா? வீட்லயா? இல்லை, உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் எப்போவுமே வீட்டுக்கு தான் வருவார். அதனால தான் கூப்பிடுறோம். நீங்களும் வந்தால் சந்தோஷப்படுவோம். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, வெளியில் வச்சு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நீங்கள் என்ன எங்களுக்கு தெரியாதவங்களா? பாருங்க, உங்கள் அப்பாவும் நாங்களும் சொந்த பந்தமாக தாங்க பழகிருக்கோம். நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அது இல்லாமல் வீட்டில் வச்சு அட்வான்ஸ் கொடுக்குறதாங்க ஒரு மரியாதையாகவே இருக்கும். இங்கே பாருங்க, உள்ளூரில் உங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா நாங்கள் யோசிக்காமல் உங்கள் வீட்டில் வந்து பணத்தை கொடுத்துருப்போம். நீங்கள் பாவம் வெளியூர்லேருந்து வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க, அதனால தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னது. யோசிக்காதீங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, வரேன். காலையில வரட்டுமா? வாங்க, ரொம்ப சந்தோஷம். வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு லெஃப்ட் வரும். அங்கே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்காரங்க வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் உங்க ஃபோன் நம்பரை கொடுக்குறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இந்த நம்பருக்கு எப்போனாலும் கூப்பிடுங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா? வாங்க, வாங்க. நல்லது. மாமா, நீங்க தியேட்டருக்குலாம் போகணும்னா எங்க மாமா போவீங்க? அது இங்கே குன்னக்குடியில இருக்கே. ஆமா ஆமா, வாரம் வாரம் தியேட்டருக்கு போற மாதிரி தான். என்னைய தவிர இங்க யாருமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறதே இல்ல. ஓ, அப்ப நீ போற அப்படிதானே? ஏன்னா நான் போய் 1 வருஷம் ஆகுதுனே. அதுக்கு முன்னாடி போயிருக்க அப்படிதானே? அண்ணன்கிட்ட அன்னிக்கிட்ட சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறதா நீ? தெரியாமையா போறாக? ஏங்க நான் இப்படி பயப்படுற? நானே ஸ்கூலை கட்டடிச்சு 2 தடவை படத்துக்கு போயிருக்கேன். கேளுங்க. ஸ்கூலுக்கு கட் அடிச்சிட்டு படத்துக்கு போனியா? இது உங்க வீட்டுக்கு தெரியுமா? ஐயோ, தெரியாது மாமா. ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், தயவு செஞ்சு போட்டு கொடுத்துடாதீங்க. இத சொல்றேன் இரு. ஐயோ, சொல்லாத கண்ணா ப்ளீஸ். வீட்டுக்கு தெரியாம போறதெல்லாம் தப்பு இல்லையா? அது ஒரு ஜாலி தானக்கா. நீ 9வது தானே படிக்கிற. இப்ப இது தப்பு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க, நான் எப்படி பாக்குறதா? எப்படின்னா வீட்டுல சொல்லி தான் கூட்டிட்டு போக சொல்லணும். வீட்டுல எல்லாரும் சேர்ந்தெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம் மாமா. எங்க தாத்தா பாட்டி 2 பேருமே கோயிலுக்கு போவாங்க.
சொந்தக்காரங்க கல்யாணம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அம்மா தனியா போவாங்க, இல்லனா தாத்தா கூட போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன்னா டாடி என்ன கூட்டிட்டு போவாரு. ஷாப்பிங்னாலும் டாடி என்ன கூட்டிட்டு போவாரு. எப்பயாச்சும் அம்மா என்ன கடைக்கு கூட்டிட்டு போவாங்க, அவ்வளவுதான். சினிமானா எழில் அண்ணன் மட்டும்தான் கூட்டிட்டு போகும். இப்போ அண்ணனும் பிஸி. எம்புட்டு நீளமா பேசுறா பாருங்களேன். சரி, இனிமே மாமாட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? ஸ்கூல் லீவுக்கு இங்க வரட்டுமா? வந்துரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்துறீங்களா? சரி. எனக்கு இந்த வீட்டையும் உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணா, நீ எங்க வீட்டுக்கு வரியா? அது என்ன, எங்க எல்லாரையும் விட்டுட்டு கண்ணனை மட்டும் கூப்பிடுற? உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, கண்ணு மட்டும் தானே வெட்டியா இருக்காரு. அடி பாவி. எங்க உங்க அம்மாவை? இந்த போறேன், உண்மையை சொல்றேன். நீ வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போனேல, அது எல்லாத்தையும் சொல்றேன், இரு. ஐயோ வேணாம் வேணாம் ப்ளீஸ். அம்மா கிள்ளி வச்சிருவாங்க. பக்கத்து வீட்டு பையன் கிட்ட சும்மா பேசினாலே கிள்ளி வச்சிருவாங்க. அப்ப பக்கத்து வீட்டு பையன் கூட நீ பேசியிருக்க. எங்க உங்க அம்மா? இன்னைக்கு இதை சொல்லாம விட மாட்டேன். அக்கா. ஐயோ கண்ணா. என்னடா? உட்காரு. இருங்க, இன்னைக்கு அவளை போட்டு கொடுத்து. உட்காரு. உட்காரா, சொல்றாங்கல்ல. இதெல்லாம் தப்பு இல்லையானே? என்ன இருந்தாலும் உங்களை மட்டும் மாமான்னு சொல்றா, ஆனா என்ன மட்டும் கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறா. கடுப்பாகாதா? ஓ, இதான் உனக்கு கடுப்பா? இதுவும் தான். ஓய், என்ன மாமான்னு கூப்பிடு, நான் உன்னை சொல்ல மாட்டேன். கூப்பிடுறேன். மாமா. கேட்கல. மாமா. கேட்கல. சத்தமா. கண்ண மாமா. எனக்கு கேட்கலப்பா. கண்ண மாமா. நீ மட்டும் 10 தப்பு பண்ணுவ, அதை நான் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு தடவை மட்டும்தான் கூப்பிடுவியா? இன்னொரு தடவை கூப்பிடு. கண்ண மாமா. கேட்கல. ஐயோ கண்ண மாமா. எது? கேட்கலையே. கண்ண மாமா. வெரி குட். இனிமே என்ன நீ இப்படிதான் கூப்பிடணும், சரியா? ஓகே மாமா. இனியா வரேம்மா. இருங்க வரேன். என்ன எப்படி மாமான்னு கூப்பிட வச்சேன் பாத்தியா? டேய், ஓவரா பண்ணாதடா. அது சின்ன புள்ள, ஸ்கூல் தான் படிக்குது. 14 வயசு தான்டா ஆகுது. அப்ப என்னை விட 7 வயசு தான் கம்மி. அதுவும் கரெக்டா தான் இருக்கும். இன்னொரு 6 வருஷம். அவளுக்கு 20, எனக்கு 27 வயசு. மேட்சா தான் இருக்கும். இந்த கணக்கெல்லாம் படிப்புல காட்டியிருக்கணும், பாஸ் ஆவாவது ஆயிருப்ப. நினப்பா பாரு. இங்க வர்றா, அந்த புள்ளைய நம்மளை நம்பிதான் அக்கா பழக விட்டுருக்கு. ஒழுங்கா பழகு சொல்லிட்டேன். ஆமா, தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும். நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பீங்க, நான் மட்டும் ஊர்ல இருக்க பொண்ணுங்கள்லாம் எனக்கு அக்கா தங்கச்சின்னு உறுதிமொழி எடுத்துட்டு வீணா போகணுமா? நல்லாவே இல்லை இதெல்லாம் சொல்லிவிட்டேன். ஆமா, என் ஜாபெல்லாம் உங்களை சும்மாவே விடாது. இந்த கண்ணை யாருன்னு காட்டுறேன். மெகர் வந்தப்பவும் இப்படிதான் கரண்ட் ஷாக் வந்த மாதிரி சுத்திட்டு இருந்தான். அப்புறம் ஐஸ்வர்யா வந்து தங்கினப்பவும் இப்படிதான் இருந்தான். இப்ப இனியா வந்து இருக்கும் போதும் இப்படியே தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். அது வயசு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க, ஆ நானும் உங்களை மாமான்னு கூப்பிடுவா? கூப்பிடு. இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், நீ தானே இப்போ கூப்பிடுறேன்னு சொன்ன, சும்மா கூப்பிடு.
எப்படி இருக்குன்னு தான் பார்த்துருவோம். ம். மாமா ஆ, கேட்கல. மாமா ஆஹா, இதெல்லாம் சுத்தமா கேட்கவே இல்லை. மாமா அது ஏய் என்னது இது? இதெல்லாம் சரி வராது, கேட்கவே மாட்டேங்குது. மாமா இப்ப நல்லா கேக்குது. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்ல. மாமா மாமாவா? தள்ளுங்க ரெண்டு பேரும். என் ஃபீலிங்ல வெந்நியை ஊத்திவிட்டு இங்க என்ன ரொமான்ஸா? நடக்க விட மாட்டேன், நான் நடக்கவே விட மாட்டேன். உங்களை கிச்சன்ல கூப்பிட்டாங்க, கிளம்புங்க. மாமா ம். நான் வரேன். வர்றா. ஏண்டா நீ கேட்கலன்னு சொன்னல, அது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுடா. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. ஏ கையில சிரிப்பா பாரு. கோயிலுக்கு போமா? ஆ, எனக்கா கிளம்பியாச்சா? நான் எப்பவோ கிளம்பிட்டேன் கண்ணா. இவதான் மேக்கப் பண்றா பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆ. நான் கிளம்பிட்டேன். நீ தானம்மா ஃப்ளீட் வச்சிடுன்னு டைம் ஆக்குன. பொய் சொல்லாதடி. நீ போய் சொல்லாதம்மா. ஐயோ ஏண்டி இப்படி பண்ற? நீ லேட் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றியா? சரி சரி விடுங்கக்கா. அம்மா மக சண்டை எந்த காலத்துல தீராது ஒளி இருக்க. பொடி அது புடி. மாமா அக்கா கோயிலுக்கு வரலையா? ஆமாப்பா முல்ல, அவளத்தையும் இப்போதைக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆமால, 5 மாசம் முடியாம போக கூடாதுல. ஆமாப்பா. ஓ இந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கா? உங்க ஊர்ல அப்படிலாம் இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு எனக்கு மறந்தே போச்சு. சென்னையில அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பிரசவத்துக்கு முன்னாடி நாள் கூட பீச் ஷாப்பிங்னு எல்லாத்துக்கும் போறாங்க. ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. மீனா எங்க போனா? அந்த வந்துட்டேன். நான் ரெடி. ஏங்கா மச்சான் எங்க காணா? அவர் இன்னும் வரல. சரி, கோயிலுக்காவது வராரா இல்லையா? வரேன்னு தான் சொன்னாரு, ஆனா வருவாரான்னு தெரியல. என்னக்கா எப்படி சொல்லிக்கிறீங்க? வேண்டுதெல்லாம் குடும்பத்தோடு வச்சு செஞ்சா தான் நல்லது. அவர் வேலை விஷயமா வந்திருக்காருல்ல, வேலை இருக்குமோ என்னமோ அதான். ஏக்கா வர்றேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாருதான். ஏக்கா ஃபோன் பண்ணுங்க அவருக்கு, கேளுங்க வராரா இல்லையாண்டு. ஃபோன் பண்ணவா? ஏக்கா ஃபோன் பண்ண இவ்வளோ யோசிக்கிறீங்க? சும்மா ஃபோன் பண்ணுங்க. அம்மா அப்படிதான் மாமா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுனாலே பயப்படுவாங்க. எடுக்கவே மாட்டாரு, எடுத்தாலும் திட்டி விட்டுருவாரு. அதெல்லாம் ஒண்ணுல தம்பி, அவரு வேலையா இருப்பாருல்ல, அதான். அப்படியா? எங்க ஃபோன் பண்ணு பாப்போம். ஏய் நீ பண்ணி கேள, கோயிலுக்கு வராரா இல்லையான்னு. சும்மா பேசிக்கிட்டு. நான்லாம் கேட்க மாட்டேப்பா, நீயே கேளு. அக்கா, மாமாவுக்கு ஃபோன் பண்றதுக்கு இம்புட்டு யோசனையா? கோயிலுக்கு பால் கூட எடுத்துட்டு போறதுக்கு நேரம் ஆகுதுக்கா. எப்ப வருவியன்னு கேளுங்க. கேக்குறேன். ஆ, இவ வேற கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணிக்கிட்டு. போன் எடுக்கல, அவர் வேலையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னக்கா நீங்க என்ன வேலையை வேணா எடுத்துட்டு போறாரு?
வேண்டுதல்னா குடும்பத்தோட தானே கோயிலுக்கு போனேன். பாருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஆஹா வேண்டாம் தம்பி, நான் பண்ணப்பவே எடுக்கலல்ல. வேலையா இருப்பாரு, விட்டுருங்களேன். ஒருங்கக்கா, நான் பேசி பார்க்குறேன். ஹலோ. மச்சான் எங்கே இருக்கியே? மூர்த்தி, சொல்லுங்க. நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன். என்ன விஷயம்? மச்சான், எங்கள் அக்காவும் பாப்பாவும் கோயில் கிளம்பி நிற்கிறாங்களே, பால் கூட எடுக்க போக வேணாமா? நான் ஃபோன் பண்ணப்போ எடுக்கவே இல்ல. ஆமா இல்ல, சொல்லிட்டே இருந்தாங்க, மறந்தே போயிட்டேன். நல்லா மறந்தீங்க போங்க. சரி, இப்போ எங்கே இருக்கியே? கோயிலுக்கு எப்போ வரையே? நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே, அவங்கள போயிட்டு சொல்லுங்களேன். லேட் ஆகுமா? இது என்ன மச்சான் நாயன்? வேண்டுதலை நிறைவேற்றிருக்கு குடும்பத்தோட தானே கோயிலுக்கு போனேன். அடையே மச்சான், நீங்கள் வேற. கோயிலுக்கு போனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதானே? சரி, பாக்யாவை கோயிலுக்கு போக சொல்லுங்க, நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரலையா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நேராக கோயிலுக்கு போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் நீங்கள் கேளுங்களேன். ஹலோ. பேசிக்கு இருக்கும்போதே போன வச்சுட்டாரு. அக்கா, நீங்கள் முன்னாடி கோயிலுக்கு போவீங்களாம், மச்சான் அதுக்கப்புறமா வர்றாராம். சரிண்ணே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேண்ணே. வாங்க போலாம். போயிட்டு வரோம். சரிப்பா. சாரி ராதிகா, ஒரு அர்ஜென்ட் கால், அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் போனேன். எனக்கு உங்களை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? பேசுறேன்னு கூட வந்தீங்க, அவங்கள பார்த்தீங்க, அவங்கள பார்த்ததும் டக்குன்னு திடீர்னு ஏதோ சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. அதான் எனக்கு புரியல. நீ என்ன நினைச்ச? ஓ, அவங்கள பார்த்து நான் கிளம்பிட்டேன்னு நினைச்சியா? ஏ, நோ 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 நோ, நான் அவங்கள பார்க்க கூட இல்லை. இந்த இடத்துக்கு வந்த உடனே சட்டன் ஞாபகம் வந்துச்சு. நான் காலையில் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் இருக்குன்னு. அதை மிஸ் பண்ணா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ராதிகா, அதனால தான் அவ்வளோ அவசரமாக போனேன். இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் தப்பா நினைக்காத ராதிகா. தப்பா நினைக்கல, ஏதோ வித்தியாசமா பட்டுச்சு, அதான் சொன்னேன். என்ன என்ன வித்தியாசம்? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நோ 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 நோ, பதட்டமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஓகே. ஏய், ஆஃபீஸ் டென்ஷன், அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ண வேண்டிய டென்ஷன். உன் கூட இருக்கேன்னு கமிட் பண்ணிட்டு உன் கூட இல்லாமல் ஓடிட்டேன், அதான் அந்த கவலை வேற. தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை விட அங்கே என்னாச்சு? என்ன சொன்னாங்க? கோபி, அவங்க டைம் கேக்குறாங்க. நினைச்சேன் இப்படிதான் ஆகும்னு, அப்பவே நினைச்சேன். அவங்க இப்போதைக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரேன், மிச்ச பணத்துக்கு ஒரு 2-3 months டைம் கேக்குறாங்க. வேஸ்ட் ராதிகா. ஏய், நான் சொன்னேன்ல இன்னொருத்தர் ஆஃபர் கொடுத்துருக்காருன்னு. அவர் பேர் கூட ஏதோ ஜனார்தன்ட்டு. இது பார், பேசாம அவர்கிட்டயே இந்த டீலை கொடுத்துடலாம். இல்ல கோபி, இவங்க இத்தனை வருஷமா நம்ம இடத்த வச்சிருக்காங்க, இவங்களுக்கும் என் ஃபேமிலிக்கும் ஏதோ அட்டாச்மெண்ட் இருக்கு. ஏய் ராதிகா, இந்த அட்டாச்மெண்ட்லாம் வச்சுட்டு வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாது ராதிகா. 3 மாசம்னு சொல்றாங்க, பணம் கொடுத்துருவாங்கன்னு உனக்கு கேரண்டியா சொல்ல முடியுமா? இந்த பார், இப்போ நீ ஒரு ஃப்ளாட் வாங்குற பிளான்ல இருக்க. இப்போ நம்ம டக்குன்னு தேட ஆரம்பிச்சா 1 வீக் இல்லை மேக்ஸிமம் 1 monthல ஃப்ளாட் வாங்கிடலாம். அந்த டைம்ல உனக்கு பணம் நிச்சயமா தேவைப்படும்ல. அப்போ அவங்க தருவாங்கன்னு நீ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? திரும்பவும் ராஜேஷ் வீட்டுக்கு வருவாரு,
உன் நார்மல் லைஃப் பாதிக்கப்படும். மயு விளையாட வெளியில போக முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாய் ஏன் உன் ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்காம மத்தவங்க ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல கோபி, அவங்க பாவமா கேட்டாங்க. அதனால அந்த இடத்த வாங்கிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்வான்ஸ் தரேன்லாம் சொல்லும்போது எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்படி நீ எல்லாருக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டு நல்லவளா இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் ராதிகா. அது உனக்கு தேவையில்லை. இது பார், நீ பேசாம நான் சொன்ன ஆள்கிட்ட உன் டீலை முடிச்சுக்க, காசை வாங்கிட்டு மெட்ராஸ்ல போய் ஒரு ஃபிளாட் வாங்கு. இதான் பெஸ்ட். இல்ல கோபி, நான் அவங்களோட டீலுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டியா? ஏய், யார கேட்டு ஓகே சொன்ன? புரியல. எதுக்காக இப்படி திடீர்னு ஓகே சொல்லணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனியா? நீங்க தான் பேச வந்து கிளம்பிட்டீங்களே. அவங்க நாளைக்கு கொஞ்சம் பணம் அட்வான்ஸ் தரும், பேலன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டப்போ என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஓகேன்னு தான் சொல்ல தோணுச்சு. அவங்க ரொம்ப கன்வின்சிங்கா பேசினாங்க. ச்சே, உன்னை ஈஸியா ஏமாத்திரலாம் ராதிகா. அதான் தட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இல்லைன்னா ராஜேஷ் மாதிரி ஒரு ஆளுக்காக இவ்வளோ காலமா லட்சக்கணக்கான கடனை அடிச்சிட்டு பியா நீ? அது மட்டுமா, ஏதோ ஒரு கோவில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன, அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்க. ராதிகா, ஐ எம் சாரி, நீ ஒரு பெரிய முட்டாள் ராதிகா. எல்லாருக்காகவும் பாவம் பார்த்துட்டு நீ உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இதான் உன் ப்ராப்ளம். இது பார், இதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொன்னேன்ல, அந்த மிஸ்டர் ஜனார்தனன், அவர்கிட்டயே உன் லேண்டை சேல் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு சென்னைக்கு போகலாம். சேல் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்றாரு. முடிச்சிட்டு கேஷை வாங்கிட்டு நம்ம சென்னைக்கு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதானே? மறுபடியும் ஏன் நம்ம ஊருக்கு வர போறோம்? என்ன ராதிகா, என்ன யோசிக்கிற? இல்ல, நான் கமிட் பண்ணிட்டேன். அவங்க என்ன உனக்கு தெரிஞ்சவங்களா, உன் சொந்தக்காரங்களா? இது பார், இந்த லேண்டை சேல் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு நம்ம வரப்போறது இல்லை, அவங்கள பார்க்கவும் போறது இல்லை. இது பாரு, தேவையில்லாம எல்லார்கிட்டையும் எமோஷனலா அட்டாச் ஆயிட்டு கமிட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் தான் சொன்னேன்ல, உன்னோட பெரிய ப்ராப்ளம், உன் வீக்னஸ் இதான். உங்ககிட்ட கூட தான் நான் எங்கேயோ இமோஷனலா அட்டாச் ஆயிருக்கேன். அதையும் நீங்க வீக்னஸ்னு சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க?